ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார், உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார். அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது. அதாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை, உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பார், அவர் போதும் உங்களை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு போய் எப்படி ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை தெரியாமல் எனக்கு என்னால் முடியுமான்னு இருந்தப்போ ஜாம்பவான் ராமாயணத்தில் சொன்னாரோ, அது மாதிரி உங்களுடைய பராக்கிரமத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஜாம்பவான் உங்களுக்கு இருப்பார். அந்த ஜாம்பவான் யார், என்னுடைய ஒரு அட்வைசர் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். அந்த கண்டுபிடிக்கிற நேரத்தில் இப்போ இருக்கீங்க, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர் கிரக சேர்க்கை. இதில் 4ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை. அதாவது ராசிநாதன் குருவும்
7ஆம் வீட்டதிபதியும் 4-7க்கு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் வேலைக்காக இடமாற்றம், தொழிலுக்கான இடமாற்றம், புதிய வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். 5ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 19ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வராரு. அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராது சனியின் பார்வையில். எதிரிகளால் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து நளினமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பேரில் ஒருத்தர் சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்கும் பிரச்சனை இவன் தான் சார், தனுசு ராசிக்காரன் தான் சார் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல ஒரு சமயோஜிதமாக ஒரு ஹேண்டில் பண்ணுவீங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல அட்வைசர் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக அந்த பிரச்சனையில் நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சூரியன், உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முன்ஜென்ம புண்ணியமும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும். எப்பேற்பட்ட அவமானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த தப்பு நீங்கள் பண்ணலைன்னு சொல்லி வெளியில் வருவீங்க. அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், அரசாங்கம் உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நீ தான் நாட்டுக்கு எதிராக இதை பண்ணின அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் வேற, உங்களுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்கள் முன்னோர்களின் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதம் தங்களுடைய படிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தி குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். குறிப்பாக தந்தைக்கு மரியாதை பெற்று தருவார்கள். அதே சமயம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ராசியில் பிறந்த வேலைக்கு செல்லும் இளம் ஆண் பெண்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு விசேஷம். குருவின் பார்வை பலத்தின் மூலமாக பதவி உயர்வு, வழக்குகளில் வெற்றி போன்ற நல் விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3:13 முதல் ஏப்ரல் 25 இரவு 8:06 வரைக்கும் இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் அவசரப்பட்டு எதை சொன்னாலும், நீங்கள் சொல்லாத விஷயத்துக்கே தப்பு சொல்லும் போது நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி யாரீங்க. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை திறக்காதீங்க. யாராவது உங்ககிட்ட கருத்து கேட்டால் மட்டும் அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார, 8 இல்லை 9 மணிக்குள்ளார, வாரம் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார பசுமாட்டுக்கு நல்ல கருப்பு காராம் பசுமாடு, அந்த காராம் பசுமாட்டுக்கு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் கலந்து அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகின்ற அபவாத பெயரிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14, 2026 பிறக்கும் பொழுது நமக்கு பாருங்க, தனுசு ராசிக்கு குரு 7ஆம் இடத்திலே இருக்கிறார், சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த ஜூன் 1ஆம் தேதி என்ன நடக்குது? குரு பாருங்க 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அது நல்ல ஒரு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுகிறாருங்கிறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. ஸோ 8ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில்
12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மாற்றத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார். சனியின் பார்வை, குருவின் பார்வை சனி மேலே விழுகிறது, நல்லது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய உண்டு, வெளி மாநிலம் போகக்கூடிய உண்டு. ஒரு வீட்டு விட்டு இன்னொரு வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பழைய வீட்டு விட்டு புது வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி ஃபண்ட்ஸு, பண வரவுகள் பார்த்திங்கன்னா பல சோர்ஸில் வரக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் கடன் பட்டாலும் அது மூலமாக சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுகிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பல மாற்றத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்து ராசியவே பார்த்து பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரியான டென்ஷன் கொடுத்துட்டு இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குருவின் பார்வையினால் கொஞ்சம் தனியுது. ஸோ முதல் இருந்த ப்ரெஷர் இருக்காது, முதல் இருந்த ஒரு மனம் இறுக்கங்கள் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருப்பதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஏப்ரல் 14 ஆகக்கூடிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. அதுக்கப்புறம் டிசம்பர் அந்த ஏப்ரல் 24 ஆகக்கூடிய அந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி அருமையான பயிற்சி. அதே மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி ஆகக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள். ராகு வந்து 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் போகிறார். ஸோ இந்த 2-8 ராகு போய் குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நிறைய ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு விசேஷ பலன் இருக்குது. ஏன்னா கடகமும் சரராசி, மகரமும் சரராசி. சரராசியில் எப்போ ராகு இருக்கும் பொழுது நிறைய ட்ராவலிங் கொடுப்பார், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு, அந்நிய செலாவணை, அது மாதிரி பல விஷயங்கள், இடம் மாறுதல், நிறைய ட்ராவலிங், வேறு மொழி பேசக்கூடிய அமைக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள், தொழில், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இப்போது இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பண விஷயத்தில் சில டைட் ஆகும், சில நிறைய சுப செலவுகளும் சில சுப இன்வெஸ்ட்மெண்ட், சுப முதலீடுகள்லாம் நம்ம செய்வதனால கொஞ்சம் பணம் இறுக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுலக்காக கொஞ்சம் லோன் போகிறது, அதில் கொஞ்சம் ஃபண்டிங் வாங்குறது, கூட்டு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு பணம் பெற்று பண்ணுறது, இது மாதிரி பல முன்னேற்றத்துக்கான மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் அதில் வந்து ப்ரெஷரும் இருக்கும். ஆனால் அது பண்ணினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற மாதிரி அமைப்பு இருப்பதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து பல விஷயங்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்க சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, விசா கிடச்சி போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்டிங் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர், அது மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே சனியை உச்சகுரு பார்க்கும் பொழுது சனியின் கோரகுணம் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் பார்த்து தொழில், வேலை, சுகத்தை எல்லாம் கெடுக்காமல் ஓரளவுக்கு ஓர்சலாக அடுத்தடுத்து நம்ம ஃப்யூச்சரில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்வாதாரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினர் தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்துலையும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சியும், தமிழ் புத்தாண்டு பிறந்து 8 மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், ஒரு டைமில் ஒரு கம்ஃபோர்ட் இல்லாத சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அதுதான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுங்கிறத மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த ராசி, நீங்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, தசநாதன் வந்து கோச்சாரத்தில் எத்தகைய ஒரு அமைப்பில் போயிட்டுருக்கார், புக்திநாதன் எது மாதிரி அமைப்பில் போயிட்டுருக்கிறாருங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னுமே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, இந்த கோச்சாரத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்பும் போது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லை, எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, பிராப்தங்கள் எதை காட்டுது, கல்யாணம் எப்போ நடக்குது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ கிடைக்குது, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வேலை மாற்றம், எப்போ கடன் அடையக்கூடிய அமைப்பு, எப்போ உடல்நல கோளாறு
சரியாகக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பல வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து பிளான் பண்ணி அந்தந்த டைமுக்கு வேணுங்கிற உத்வேகத்துடன் செயல்பாடு திறனுடன் நம்ம செயல்படும் போது தேவையற்ற இதுவரையும் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் செய்த தவறுகளை திருப்பி திருப்பி செய்யாமல் எந்த விஷயத்தை தெரிந்தால் நமக்கு அதுக்கு மாற ஒரு பலனை கிடைக்குமோ அதுங்கிற விஷயத்தை நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற அன்வான்ட் அசம்ஷன், தேவையற்ற போய் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலையோ அந்த விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் எது நமக்கு வேணுமோ அதில் ஒரு கிளாரிட்டி, அதில் ஒரு விஷயங்கள். அதனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி போகும்பொழுது உங்களுக்கு எது பிராப்தம், உங்களுக்கு எந்த பிராப்தம் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். எந்த மாதிரி கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, திக்பலத்தோடு இருக்குது, திருக்பலத்தோடு இருக்குது, ஸ்தான பலத்தோடு இருக்குது, அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் நீங்கள் போகும்பொழுது அந்தந்த தசை பீரியடில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த மாதிரி தசை பீரியடில் போனோம்னா நமக்கு அருமையான பலன்கள் இருக்குது, எந்த மாதிரி தசையில் நம்ம அடக்கி வாசிக்கணும், எந்த மாதிரி புக்தியில் நம்ம வேகமாக போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு பண்ணின மிஸ்டேக்கே கடந்த காலத்தில் செய்த தவறுகளே அதே சைக்கிளிக்கான பிஹேவியர் பண்ணாமல் நம்மளுடைய மைண்டு எப்போ நமக்கு தெளிவாகிறதோ எது நமக்கு வந்து கரெக்டாக வரும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிறப்போ நமக்கு தேவையற்ற பேராசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம் வந்து ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சியில் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் விரக்திகள் அது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு தசாபுக்திகள் அடிப்படையில் எது மாதிரி அமைப்பு வரும்னு தெரிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கல்யாணம் நடக்கலைன்ட்டு பேரண்ட்ஸுக்கு ஒரே பிரச்சனை. எந்த நேரத்தில் நடக்குமோ அந்த தசாபுக்திகள் வரும்பொழுது தான் அவங்க லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட புக்திகள், திருமண ஸ்தானாதிபதி புக்தி நடக்கக்கூடிய புக்திகள் அப்போ தான் வந்து உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு விரக்தி தான் வரும். ஸோ நம்ம காலகட்டங்களை தெரிந்து டைம்லைன்ஸை தெரிந்து ஒன்று நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வந்து வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை வந்து செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக வந்து இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் வந்து அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் வந்து அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் வந்து காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் வந்து குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா
9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தோன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையானால், குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா, ஒரு இது அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மஹி ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குருவை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொன்னோம். இப்போ வந்து எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே குரு. உங்களுடைய ராசிநாதனே 7ஆம் இடத்துல இவ்வளோ நாள் வக்ரகதியில் இருந்ததுனால எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் தடைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்த காலமாக அமைஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 17/3/2026 அதாவது இந்த 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான நாட்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துலேயே அவர் இருக்கார். உங்களுடைய ராசியை பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம், தீர்க்கமான சிந்தனை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் வரும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இவ்வளவு நாள் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே தடை விலகி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வை ராசியிலேயே படுறதுனால நிச்சயமாக குரு பலன் அதிகமாக, குரு பலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். 17/3/2026 31/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 1/4 30/4/2026 வரலும் புதுசாக கடன் வாங்குவீங்க. கொஞ்சம் உடல் நலத்தில் சுகவீனங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா போட்டி விஷயங்களில் சற்று பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. போட்டி விஷயங்களில் ஒரு காம்ப்ரமைஸாக சமரசத்திற்கு சென்று வெற்றி கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1/5/26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். ஜாதகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது தனக்காரகனே லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை, அதாவது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்றது உங்களுடைய ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கும்பொழுது உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால இவ்வளவு நாள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு வந்திருக்கும். பணம் வரவு கொஞ்சம் தடையில் இருந்திருக்கும். அது எல்லாமே பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தைரியம், வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இவ்வளவு நாள் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவாளுக்கு இப்போ மலட்டுத்தன்மை நீங்கி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த
குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது திருமணத்திற்கு பார்ப்பவர்களுக்கும் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோடு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தீர்க்கமான சிந்தனை இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் இருக்குது. முயற்சிகள், புது முயற்சிகள் எடுப்பீங்க. முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இவ்வளோ நாளாக சிறு தடங்கல்கள் வரும். இப்போ தடங்களை தாண்டி வெற்றிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, அதை தவிர இந்த தங்க வியாபாரம், வெள்ளி டிசைன் பண்ணுறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்களே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் அவருடைய மரியாதை காக்கப்படும், மிகப்பெரிய மரியாதையும் கௌரவமும் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு வியாழக்கிழமை போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரும். நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கும். கோவிலில் முல்லைப்பூ வாங்கி போட்டு வாங்கும். ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. வியாழக்கிழமை கார்த்தால் இந்த குரு காயத்ரி சொல்லியிருக்கேன், அது 3 தடவையாவது சொல்லுங்க. நிச்சயமான வெற்றிகள் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தடவையாவது, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள், இவ்வளவு நாள் வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்பும், சூரியனை கண்ட பனி போல இருந்த இடம் தெரியாமல் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.